ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாளும் இந்த லெந்து நாட்களுக்குள்ளாக நாம் பிரவேசித்து அதை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இதிலே முக்கியமாக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை பற்றி நாம் தியானித்திருப்போம். இன்றைக்கும் தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறதுனா, சிலுவையை பற்றின உபதேசம் நமக்கு தேவனுடைய பலனாக இருக்கிறது. அன்றைக்கு மனிதர்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரம் மனிதர்களுக்கு முன்பாக அது ஒரு முடிவை போல இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற கிறிஸ்துவுக்கோ தேவனுடைய குமாரனுக்கோ அது மகிமையை கொடுத்தது. அதன் மூலமாய் அநேகர் நீதிக்குள்ளாக மாற்றப்பட்டார்கள். அநேகர் சத்திய வழியிலே பிரவேசிக்க முடிந்தது. இன்றைக்கும் தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறேன்னா, நாம சென்று கொண்டிருக்கிற பாதைகள் சிலுவை பாடுகளாய் இருக்கிறது போல இருக்கலாம். ஒருவேளை எங்கு சென்றாலும் நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு பலவீனம், நமக்கு ஒரு பாடுகள் நிறைந்ததா இருக்கலாம். இந்த பாடுகள், இந்த பாதைகள் நாம் சிலுவையை சுமந்து செல்கிறோம் என்பதை நினைப்பூட்டுகிறது. நமக்கு தேவ பலனாயிருக்கிறது. எனவே நாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய், அவரை அறிந்தவர்களாய், அவருடைய வார்த்தையில் நம்பிக்கையுள்ளவர்களாய் இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you all.